தொகுதி அனௌன்ஸ் பண்றதுல அதிமுக முதல்ல கிளம்பிருச்சு. அப்ப இதுல தொகுதி ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடியே அந்த 23 பேர் கொண்ட வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றதுக்கும் என்ன அப்படின்னா, இந்த 23 தொகுதியும் எந்த சூழ்நிலையிலும் நாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு சமிங்கையும் பிஜேபிக்கு மற்றவங்களுக்கு அனுப்புறாரு. கோவையில எனக்கு நிறைய சீட் வேணும்னு பிஜேபி கேட்கறதா சொல்றாங்க. அதுக்கு அதிமுகவோட கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 27 சீட்டு தான் தருவோம், எந்த ஒரு மாவட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு சீட்டுக்கு மேல தரமாட்டோம், நீங்க சூஸ் பண்ணிக்க 27 மாவட்டம் சூஸ் பண்ணி ஒரு சீட்டு வாங்கிக்காங்க. சசிகலா அம்மையாரும் தென்னந்தோப்பு சின்னம் இருக்குல்லையா, சசிகலா அம்மையாரும் ஐயா ராமதாசன் தொடங்குற கட்சி சேர்ந்து எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க, இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு வாக்குகளை அவர்கள் வாங்குவாருங்கிறத வச்சுதான் அதிமுகவோட வண்டி வெற்றியை நோக்கி போகுதா இல்ல தோல்வியை நோக்கி போகுதாங்கிறத நிர்ணயிக்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும், ராமதாஸ் ஐயாவும் சரி சசிகலா அம்மையாரும் சரி சீட்டுகள் ஜெயிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களால் தங்கள் எதிரிகளான எடப்பாடி பழனிசாமியையும் அன்புமணி ராமதாஸையும் வீழ்த்துவதற்குள்ள ஒரு அஸ்திரங்களாக இருப்பார்களாங்கிறதா இன்றைக்குள்ள கேள்வி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையும் நிலவரத்தையும் நம்ம பார்ப்போம். வழக்கம் போல கூட்டணிக்குள்ள முதல்ல நுழைஞ்சிட்டு தான் நம்ம மற்ற அடுத்த விஷயங்களை பத்தி பேசுவோம். இன்றைக்கு ஒரு மாறுதலுக்காக திமுக கூட்டணி பத்தியே பேசிட்டு முதல்ல அதிமுக கூட்டணி பத்தி பேசுவோம். அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி சாணக்கியத்தனமாக தான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். மிக அருமையாக தன்னோட கூட்டணியில் உள்ள எல்லா புஷ் அண்ட் புல் சொல்லுவாங்க, எல்லாரும் பல பக்கம் இழுத்தாலும் அழகா கொண்டு வந்து அந்த கூட்டணியை அழகா முடிச்சு அவரு ஒரு வித்தியாசத்துக்கு நான் முதல்ல வர்றேன் பாருன்னு தன்னுடைய முதல் கட்ட 23 வேட்பாளர் கொண்ட பட்டியல் லிஸ்டையும் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த 23 பேரும் கட்சியோட ப்ராமினன்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவர் இருக்கிறார், ஜெயக்குமார், எல்லா கட்சியோட பெருந்தலைகளும் அதுல இருக்கிறதுனால அந்தந்த தொகுதிகளில் அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்ததுக்காக அதில் 23 தொகுதி அவர் ஈஸியா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப தொகுதி அனௌன்ஸ் பண்றதுல அதிமுக முதல்ல கிளம்பிருச்சு. அப்ப இதுல தொகுதி ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடியே அந்த 23 பேர் கொண்ட வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றதுக்கும் என்ன அப்படின்னா, இந்த 23 தொகுதியும் எந்த சூழ்நிலையிலும் நாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு சமிங்கையும் பிஜேபிக்கு மற்றவங்களுக்கு அனுப்புறாரு. These 23 constituencies are uncompromisable. இந்த 23 தொகுதிகளும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் விட்டு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரிய வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா அவர் தன்னோட சிக்னலை சொல்றாரு. அப்ப இது தவிர மித்த தொகுதிகள் தான் அவங்களுக்கு நான் கொடுப்பேங்கிற ஒரு எண்ணமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் நமக்கு தெரியாது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இடம் இல்லைங்க மாதிரி சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் உள்ள தொகுதிகள் பிரிச்சு கொடுத்து அதிமுக கூட்டணி ஜரூராக நடந்து கொண்டு இருக்கின்றது. நாம ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியே ஆகணும். இவ்வளவு கடுமையான அழுத்தம் அமித்ஷாவும் பியூஷ் கோயல் என்ன அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அழுத்தங்கள் எல்லாத்தையும் தாங்கி தான் கட்சியும் கூட வச்சு தனக்கு எதிர்ப்பாளர்களையும் டீல் பண்ணி அருமையா 27 சீட்லயே பாஜகவை அவர் கொண்டு வந்து குறைச்சு நிப்பாட்டினாங்க. 7 சீட் கூட தான் கொடுத்திருக்காங்க. பாஜக 27 அதிகம் தான் இருந்தாலும் காங்கிரஸ் 28 கொடுக்கும், எனக்கும் 30 கொடு 31 கொடுன்னு பாஜக நின்று இருக்கும். 27லயே அவர் சுருக்கி வைத்தது அவரோட மிகப்பெரிய ராஜதந்திரத்தை தான் காட்டுது. அதற்கு நம்ம அவரை பாராட்ட வேண்டும். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட சீட்டுகள்லாம் அவர் சொல்லி முடிச்சு தன்னோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முடிச்சு தன்னோட சீட் ஷேரிங் எல்லாம் முடிச்சு இப்போ அவர் தேர்தல் பணிக்குள் இறங்க போய்விட்டார். ஆனாலும் அந்த சீட் ஷேரிங்ல கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை வரும். அதை கொடுக்கல் வாங்கல் முறையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க, கோவையில் பிஜேபி நிறைய கேட்குது. கோவையில கோவை மாவட்டத்தில் 10 தொகுதியில் கிட்டத்தட்ட 10மே அவங்க தான் ஜெயிப்பாங்கும் போது கோவையில எனக்கு நிறைய சீட் வேணும்னு பிஜேபி கேட்கறதா சொல்றாங்க. அதுக்கு அதிமுகவோட கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 27 சீட்டு தான் தருவோம், எந்த ஒரு மாவட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு சீட்டுக்கு மேல தரமாட்டோம், நீங்க சூஸ் பண்ணிக்க 27 மாவட்டம் சூஸ் பண்ணி ஒரு சீட்டு வாங்கிக்காங்க, அதாவது ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வேண்டால் உங்களுக்கு 2 சீட்டில் தருவோம், இதற்கு விதிவிலக்கா கன்னியாகுமரி மட்டும் வேண்டால் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிபந்தனையை வச்சிருக்கிறதாகவும் மைண்ட் செட்ல இருக்கிறதாகவும் வெளியில ஒரு பேச்சு வருது. அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிமுக பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அங்க உள்ள அது 6 சீட்டோ 5 சீட்டோ இருக்கு. அந்த சீட்டு முழுசுமே அவங்க கண்டெஸ்ட் பண்ணா கூட அதிமுக பெருசா ஒன்றும் ஃபீல் பண்ணாது. ஆனால் கோவை அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சீட்டுக்கு மேல அவங்க தரமாட்டாங்க. இதுக்கு அவங்க ஒரு சீட் கோவையில தரமாட்டேன்னு சொல்றதை விட அவங்க சாதுரியமா எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட், அதுக்கு மேல உங்களுக்கு கிடையாது, விதிவிலக்கு கன்னியாகுமரி மட்டும் அப்படின்னு சொல்லி அழகா அவங்க அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் இன்றைக்கு அதிமுக கூட்டணி நிலைமை.
திமுக கூட்டணி நேற்று ஒரு மிக அருமையான மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு டெசிஷனை தலைவர் ஸ்டாலின் எடுத்துட்டாரு. அதாவது தேமுதிக 10 சீட்டு கொடுத்தது. இது தேமுதிக கூட தெரிஞ்சிருக்குமா, தனக்கு கிடைக்குமான்னு நினைச்சாத அளவுக்கு ஒரு தாராளமா அவங்களுக்கு ஒரு 10 சீட்டை அள்ளி கொடுத்துட்டாரு. இது எலெக்ஷன்ல லாங் ரன்ல என்ன பாதிக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. 10 சீட்டு தேமுதிக தகுதியா இல்லைன்னு ரோட்ல போற ஒரு சின்ன பிள்ளையை கேட்டீங்கன்னா கூட சொல்லுவோம், தேமுதிக 10 சீட்டுக்கு தகுதி கிடையாது, 3 சீட் 4 சீட்டே ஜாஸ்தி அந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிக 10 சீட்னா நிச்சயமா தகுதி கிடையாது. இருந்தாலும் அது கூட்டணியில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 ஆண்டுகளா தொடர்ந்து போய் கொண்டிருக்க அந்த கூட்டணி கொஞ்சம் மனவர்த்தங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வண்டி நல்லா ஓடிடும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுலயும் என்ன அவருக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, கொள்கை அளவில் நீங்க பாத்தீங்கன்னா இது இருக்கிற எல்லா கட்சிகளுமே பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாது, உள்ளேயே வந்துடக்கூடாதுங்கிற தெளிவா இருக்கிறாங்க. அதனால பாஜக வெளிவைப்பதற்காகவாச்சும் அவங்க கண்டிப்பா இந்த கூட்டணியில் முழு வீச்சோடு தன்னோட பயணிப்பாங்க, தன்னோட முழு பங்களிப்பையும் கொடுப்பாங்கன்னு அவர் எதிர்பார்த்தே செய்யறாரு. அப்ப இந்த சீட் பங்களிப்புக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு ஒரு உதயசூரியன் சின்னத்துக்கு ஒரு 175 சீட் இருக்கும், அதிமுக 175 சீட்டு கிட்ட இருக்கும். அப்ப இவர்களும் நேரடியாக போட்டியிட தொகுதிகள் மட்டும் கான்டெஸ்ட் பயங்கர ஹெவியா இருக்கும். இந்த 125 தொகுதிகள்ல 2 பேருமே என்ன நினைப்பாங்க, நம்ம மெஜாரிட்டியா வரணும்னு நினைப்பாங்க. அதுக்குரிய சாத்தியக்குறி இருக்கும்னா 2 பேருமே 125 தொகுதிகளுக்கு மேல அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. இது இந்த 2 கட்சிகளோட கூட்டணியோட இன்று நிலைமை. ஆனால் திமுக இன்று வரைக்கும் தான் கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. அநேகமா அவங்க எல்லா தொகுதிகளையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இன்னொரு டெவலப்மெண்டாக மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்த சீட் ரொம்ப கம்மின்னு நினைச்சு கமலஹாசன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் இந்த எலெக்ஷன்ல போட்டியே இல்லப்பா அப்படின்ட்டாரு. அப்போ நான் பிரச்சாரம் மட்டும் திமுகவுக்கு முழு ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் பண்ணுவேன், ஆனால் இந்த தேர்தலில் எங்கள் கட்சி போட்டியிடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது ஒரு மனவர்த்தத்துக்குரிய ஒரு சிக்னலா நீங்க பாக்குறதுனா கூட பார்க்கலாம். இல்லை என்றால் இவ்வளவு குறைய சீட்ல போட்டி போடுறதுக்கு நம்ம போட்டி போடாமே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னலாவும் நீங்க பார்க்கலாம். அப்போ திமுக கூட்டணியோட சூழ்நிலை இன்றைக்கு இப்படிதான். டாக்டர் கிருஷ்ணசாமி தனியா விடப்பட்டார் போல, அவர் தனியா நின்று அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் அதுவும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள பிரிக்கக்கூடிய வாக்குகள் தான். நாம் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி வாக்கை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் வெளியில இருக்குது. அதை எப்படி அவங்க கவுண்டர் பண்ண போறாங்கிறத வச்சுதான் அதிமுகவுடைய அடுத்த தேர்தல் பாதை வெற்றியை நோக்கி போகுதாங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும். இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ் அவர்கள் ஐயா தலைமையில அவர் தலைவர்னு போட்டிருக்காங்களான்னு தெரியல, ஐயா பாமகன்னு ஒன்று தொடங்குறாங்க. அப்போ சசிகலா அம்மையாரும் தென்னந்தோப்பு சின்னவர்களே சசிகலா அம்மையாரும் ஐயா ராமதாசன் தொடங்குற கட்சி சேர்ந்து எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க, இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு வாக்குகளை அவர்கள் வாங்குவாருங்கிறத வச்சுதான் அதிமுகவோட வண்டி வெற்றியை நோக்கி போகுதா இல்ல தோல்வியை நோக்கி போகுதாங்கிறத நிர்ணயிக்க முடியும். எல்லாரும் நம்ம ஈஸியா அவங்கள பிறந்தெளிர முடியாது. காரணம் என்னன்னா, சசிகலா அம்மையாரும் சரி ராமதாஸ் ஐயாரும் சரி தமிழக அரசியல் வட்டாரத்தில் இந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு தமிழக அரசியல் வரைபடத்தில் ஆழமாக கால் ஊன்றியவர்கள். ஒருத்தர் மறைமுகமா அரசியல் பண்ணாலும் ராமதாஸ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டுகளா தமிழக அரசியல்ல வெளிப்படையாகவே தன்னை ஒரு நட்சத்திரமாக நிலைநிறுத்தியவர். இவங்க 2 பேரும் இன்றைக்கு எவ்வளவு வயதானாலும் எவ்வளவு அவங்களால அந்த வாக்குகளை பிரிக்க முடியும், இன்னும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாகத்தான் இது இருக்கும். இது அவர்கள் ஜெயிப்பாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கு இவர்கள் பிரிக்கின்ற வாக்கு ஒரு பங்களிப்பாக இருக்குமாங்கிறதா இப்ப எல்லாரோட கேள்வி. அந்த அளவுக்கு இவங்க பங்களிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. என்கிட்ட ஒரு அனுமானம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா மேஜரான தொகுதிகள்லாம் நிறைய பேர் தென் மாவட்டங்கள் சில மேஜரான தொகுதிகள்லாம் சசிகலா அம்மையார் அதிமுகவோட தோல்வின்னு சொல்றதோட வாக்கு கணிசமாக பிரிச்சு அவங்கள ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சூழ்நிலையில் தான் இங்கே அன்புமணி ராமதாசும் வட மாவட்டங்கள் அன்புமணி ராமதாசும் மற்ற அதிமுக கட்சி உள்ளவங்களுக்கும் ராமதாஸ் ஐயா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல நாட்களா கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் முன்னால் வரைக்கும் கட்சியை தன் கையில பலமா வச்சிருந்த மனிதர் தான் ஐயா ராமதாஸ். இன்று அவர் அந்த கட்சியில் இல்லைங்கிறதுனால அவருக்கு அடிமட்டத்து தொண்டர்களிடையே செல்வாக்கே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப அவரும் எவ்வளவு வாக்கு பிரிக்கிறாருங்கிறத வச்சுதான் அதிமுகவோட கூட்டணி அமையும். இப்ப அந்த ஜெகர்நாட் சொல்லுவாங்க, அந்த வண்டியில ஏறி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் பயணிக்கும் போது அவர் பிரிக்கின்ற வாக்கும் இந்த ஜான் பாண்டியன் தேவேந்திர குல வெள்ளாளர்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க, அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பிஜேபிக்கு பக்கத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற இந்த சூழ்நிலையில புதிய தமிழகம் தனியா நின்று பிரிக்கக்கூடிய வாக்கும் அதிமுகவுக்கு ஒருவேளை உழக்கூடிய வாக்குகளாக தான் அது இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஓட் கட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஓட் கட்டர்ஸ் நிறைய பேர்
அதிமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறாங்க. அதை எப்படி அவர்கள் சமாளிக்க போறாங்கிறத வச்சுதான் இந்த தேர்தலோட முடிவு அமையும். இவங்க இந்த ஓட்கட்டஸ் யாராலையுமே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கொங்கு மண்டலத்துல இவங்களுக்கு எந்த பெரிய வாக்கும் கிடையாது. அல்ல கொங்கு மண்டலத்துல பெரிய அளவு இவங்களோட பாதிப்பு கிட்டத்தட்ட இருக்கவே இல்லைன்னு சொல்லிடலாம். சசிகலாமையோட பாதிப்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கும். ராமதாஸ் ஐயாவோட பாதிப்புகளை பாத்தீங்கன்னா நீங்க வட மாவட்டங்கள்ல இருக்கும். டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களும் தென் மாவட்டங்கள்ல இருப்பார். வேண்டாம் கரூர்ல கொஞ்சம் அவர் வேண்டாம் பிரிக்கலாம். மற்றபடி அந்த சொல்லக்கூடிய அதிமுக கோட்டையான கொங்கு மண்டலம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இவங்களோட ஓட்டு யாரும் கட் பண்ணாது. இப்ப கொங்கு மண்டலத்தை கிட்டத்தட்ட அதிமுக மிகப்பெரிய ரிட்டைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை, அரசியல் கலவரம். டிவிக்கு அதாவது விஜய் அவர்கள் கட்சியை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா முதல்ல அவங்க பலவாறு கைகளை வச்சு மீடியாவில் கை வச்சு எங்க வீடியோ போடும்போதெல்லாம் பாருங்க இத்தனை மில்லியன் பார்த்தாங்க, அத்தனை லட்சம் மில்லியன் பார்த்தாங்கன்னு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் எலெக்ஷன் போக போக ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். திமுக அதிமுகவும் மாறிடும். இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னே தெரியாது, அல்லது மிகவும் பின்னுக்கு தள்ள விட்டுவார்கள் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கு டிவிகேல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒன்றும் தெரியல. அதே புஷி ஆனந்த் அவருடைய ஊராகிய பாண்டிச்சேரியில அவர் சீட் கொடுக்கலங்க, 1000 பிரச்சனை வந்து சீட்டுக்கு 5 கோடி ரூபாய் கேட்கிறாரு. நிறைய பேருக்கு கட்சி கொடியை கீழே போட்டு கட்சி சால்வை தூக்கி கீழே போட்டு அவர் தாவேக்கா ஒளிகேன்னு கட்டக்கூடிய அளவுக்கு ஆரம்பிக்க முன்னாடியே அங்க ஒரு பெரிய கழக போர் நடக்கதான் செய்யுது. அப்போ இங்க தமிழகத்துல அவங்க சீட்டு கொடுத்து முடிக்கும் போது இன்னும் என்ன நடக்குமோ நமக்கு தெரியல. அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு தாவேக்கா இருக்கு. நம்மால் எலெக்ஷன் இங்க வச்சுட்டு பாம்பே கிளம்பி போயிட்டாரு. அவர் குஜாலா இருக்கிறார், லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனா அவர் கட்சி தான் இங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. நாத்தாக்கா சீமான் எடுத்துக்கிட்டோம்னா அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். அவர் அப்படி போவார், இங்க போற நாள் பாட்ட போடுவார், நாள் சினிமா கதையை சொல்லுவாரு. அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. எல்லாருக்கும் முன்னால அவர் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரோட ஒரே இலக்கு என்னவாக இருக்கும் என்றால் தமிழகத்துல 3வது பெரிய கட்சியா நம்ம தான் இருக்கணும், தாவேக்காவோட நம்ம ஓட்டு கூட வாங்கிடணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அப்படிதான் அவருடைய எண்ணமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த பழைய வாங்கின 8.3% ஓட்டையாச்சும் வாங்கிடும் என்று நினைப்பார். ஆனால் கடந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் நடந்துருச்சு. அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு பெரியாரை தரக்குறைவாகவும் கேவலமான வார்த்தைகளாலும் சீமான் பேசியிருக்கிறார். அது களத்துல எந்த மாதிரி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம நான் தமிழரை பத்தி ஒன்று சொல்லணும், 8.3% வாக்கு வாங்கினாங்கன்னா அதை அவர்கள் அப்படியே ரீட்டைன் பண்ணுவாங்க, பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அவர்கள் எல்லாம் கொள்கைக்காக ஓட்டு போடுறவங்க சொல்லும் போது அந்த வாக்கு வங்கி குறைந்தது என்றால் இவர் பேசிய தவறுன்னு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடும். இல்லை என்றால் நான் இப்படித்தான் பேசணும் அவர் தொடர்ந்து பேசவும் கூடும். இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். மே 4ஆம் தேதி தான் இந்த தமிழகத்துல நம்ம நிறைய புதிய விஷயங்களை பார்க்க போறோம். அதிமுக உடைய அந்த வாக்கு வங்கியை, அதிமுக வெற்றி பாதையை எந்த அளவுக்கு இந்த வெளியில் நிற்கிற கட்சிகள் வந்து சிதைக்கின்றன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அப்படி அவர் வெளியில் நிற்கிறவங்க நிறைய வாக்குகள் வாங்கினா அவர்களை சசிகலாவை வைத்து பிஜேபி வேற மாதிரி கேம் விளையாட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ராமதாஸை கையில் எடுத்து அன்புமணி ராமதாஸோட வேற மாதிரி கேம் விளையாட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கு இந்த 2 கட்சிகளுமே அதிமுகவாச்சும் கொஞ்சம் பலமான நிலைமையில இருக்கு. இந்த 2 கட்சிகளுமே டிச் பண்ணிட்டு அடுத்தவங்களை உள்ள கொண்டு இவங்க 2 பேரையும் உள்ள கொண்டு கட்சி கையில் எடுக்கவும் பிஜேபி தயங்காது. அதனால வெளியில இருக்கவங்க 2 பேருக்கு எந்த அளவுக்கு தங்களோட சர்வே முக்கியமோ அதே மாதிரி உள்ள இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் தங்களோட சர்வே முக்கியம். அவங்களும் தாங்க நிறைய ஓட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும், ராமதாஸ் ஐயாவும் சரி சசிகலாமையாரும் சரி சீட்டுகள் ஜெயிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களால் தங்கள் எதிரிகளான எடப்பாடி பழனிசாமியையும் அன்புமணி ராமதாஸையும் வீழ்த்துவதற்குள்ள ஒரு அஸ்திரங்களாக இருப்பார்களாங்கிறதா இன்றைக்குள்ள கேள்வி. அதை நாம் மே 4ஆம் தேதி பார்க்கும் போது தான் தெரியும். மீண்டும் சந்திப்போம்.